கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 சாமுவேல் 14 அதிகாரம் 52 சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியை ஆகிலும் ஒரு பலசாலியை ஆகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுவான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பெலனை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்பதே. சவுல் ராஜாவாக இருந்த காலமெல்லாம் பெலிஸ்தர் திரும்ப திரும்ப யுத்தம் பண்ணும்படிக்கு வந்தார்கள். அதனால் சவுல் தன்னுடைய இராணுவத்தை எப்போதும் பலப்படுத்திக் கொண்டே இருந்தான். அதனால் ஒரு பராக்கிரமசாலியை ஆகிலும் ஒரு பலசாலியை ஆகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்து கொள்ளுவான். ஆனாலும் இதற்கு அடுத்த அதிகாரங்களில் நாம் பார்க்கும்போது சவுல் ராஜா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினால் கர்த்தர் அவனை புறக்கணித்து விட்டார் மற்றும் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்வது சரியானதுதான். ஆனாலும் மிக முக்கியமானது கர்த்தரை விசுவாசிப்பதும் அவருக்கு கீழ்ப்படிவதும் தான். இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் பலகீனமாக இருந்தாலும் கர்த்தரை விசுவாசிக்கும் போது அவர் நம்மை பலப்படுத்தி ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் என்னதான் பலசாலிகளாக இருந்தாலும், அனைத்து வசதிகளும் நம்மிடத்தில் இருந்தாலும், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால் நம்மை அவர் புறக்கணித்து விடுவார். ஆகையால் நாம் எப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம். அப்போதுதான் அசாதாரணமான சூழ்நிலைகளிலும் கூட கர்த்தர் நம்மை வெற்றி அடையும்படி செய்வார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மையே விசுவாசிக்கும்படியான கிருபை தாரும். உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.